கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகள் சுற்றுப்பயணமாக பல இடங்களுக்கு சென்றதற்கு பிறகு இறுதியாக அவர் இத்தாலி நாட்டுக்கு வந்திருக்கிறார். முதலில் ஐக்கிய அரபு அமீரகம், அங்கிருந்து நெதர்லாந்து. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் பொழுது மிக முக்கியமான எண்ணெய் வளங்கள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார். அங்கிருந்து நெதர்லாந்துக்கு போன பொழுது டெக்னாலஜிக்கலே ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாகவே பின்னர் பேச போகிறோம். ஆனால் நாம் ரொம்ப ஆர்வத்தோட கவர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆனைமங்கல செப்பேடுகள், லேடன் காப்பர் பிளேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆனைமங்கல செப்பேடுகளை அவர் பெற்றுக்கொண்டார். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி எடுத்து செல்லப்பட்ட, திருடி எடுத்து செல்லப்பட்ட பொருட்களிலேயே முதலாவது அது போன்ற ஒரு கலாச்சார பொருள், கலைப்பொருள், அது இப்பொழுது இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகிறது. அப்புறம் ஸ்வீடன், நார்வே 2 நாடுகளுக்கும் சென்றார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதில் நார்வேக்கு பிறகு அவர் இத்தாலிக்கு போயிருக்கிறார். இப்போ நார்வேல மற்ற இடங்களில் இல்லாத மாதிரி அங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது. அந்த கான்ட்ரவர்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நார்வே நாட்டில் ஒரு பத்திரிகையாளர், உங்கள் பேர் ஹெல் லிங் ஸ்வென், இதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு நமக்கு தெரியல, ஹெல் எப்படி சொல்லணும்னு தெரியல. இவங்க ஒரு இளம் பெண், 30 வயதுக்கு குறைவானவர் அப்படின்னு தான் தெரிய வருகிறது. நார்வே பிரதமரும் இந்திய பிரதமரும் கூட்டாக பேசி ஒரு அட்ரஸ் ஒன்று பண்ணிட்டு கிளம்பி போகும்பொழுது இவங்க மைக்கை நீட்டி ஒரு கேள்வி கேட்க முற்படுறாங்க. இவர் பதில் சொல்லாமல் போறார். நம்ம இந்திய பிரதமர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதில்லை அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாகவே வைத்திருக்கிறார். அது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இடையில் 2024 தேர்தலுக்கு முன்னால், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் சில பத்திரிகையாளர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று விளையாடினார். ஒருவர் உட்காந்து அவரோட ஒரு நீண்ட ஒரு உரையாடல், அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அது எக்ஸ்க்ளூசிவ்னு அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் இருந்தது. அதற்கும் முன்னாலெல்லாம் அவர் சில பேட்டிகள் கொடுக்க முனைந்திருக்கிறார். ஆனால் இன்வேரியபிளி அதில் என்ன ஆகிடும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ராய்ட்டர்ஸ்லேருந்து அது ப்ராபப்ளி 2019 தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்கலாம்னு எனக்கு இப்போ ஞாபகம் மறந்து போயிடுச்சு கொஞ்சம். அதில் இன்வேரியபிளி அந்த சமயத்தில் குஜராத் படுகொலைகள் பற்றி தான் கேட்பாங்க. கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு குஜராத் நடந்த கலவரம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அந்த கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நடந்த கலவரம், அவர் மீது அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு, அதுக்கு பிறகு அவர் குஜராத் முதல்வராக இருந்து அங்கிருந்து 2014 இந்திய பிரதமராகி 2014 ஜெயிச்சு 2019 தேர்தலுக்கு போகும்பொழுது கூட அதுதான் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் அதை கேட்கறத நிறுத்திட்டாங்க. ஆனால் கிரிட்டிக்கலாக கேட்குறேன்ட்டு தற்பொழுதைய ஆட்சியை பற்றி கேட்காம ஏதாவது சம்பந்தம் இல்லாத பழைய விஷயங்களை கேட்பாங்க. இது நரேந்திர மோடிக்குன்னு ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவருடைய எதிர்ப்பாளர்கள் எல்லோருமே ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு டோன், ஒரு கேவலமாக ஒருவரை நினைக்கக்கூடியது. அவர்களுக்கு இவர் மேலே வெறுப்பு மண்டி இருக்கு. தமிழகத்தில் மட்டும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. தமிழகம் இதில் இன்னும் ஸ்பெஷல் கேஸ். இது தமிழகத்தில் நரேந்திர மோடியை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. அதுக்கு வெளியில் போனீங்கன்னா அவர்கள் எல்லோருமே இது முக்கியமாக இந்த ஆங்கில பிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி அப்படின்னா அவர் ஒரு வெறுக்கத்தக்கவர் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பிக்சர். மக்களுக்கு வேற கருத்து இருக்குது. இன்டர்நேஷ்னலி என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தங்கிட்ட பேசாதவர்களை, ஆங்கிலத்தில் பேசாதவர்களை, அவர்கள் மீதெல்லாம் பெரிய மதிப்பு கிடையாது. நம்முடைய பிரதமர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் அல்லர். அவருக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும், ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வாக்கியங்கள், ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையில் அவரால் ஒரு உரையாடலையே செய்ய முடியும். ஆனால் நீங்கள் கிடுக்குப்பிடி கேள்விகள் போட்டு அந்த கேள்விகளுக்கு பதில், அது சில கொஸ்டின்ஸ் ஒரு ரெட்டாரிக் டிவைஸாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ ஒரு பிரதமர் இருக்கார், நானே ஒரு சாம்பிள் கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்கள் நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்காங்களே, தெருவெல்லாம் குப்பையாக இருக்குது, எண்ணற்றவர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்களே, நீங்கள் 12 வருஷமாக பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பெருசாக அவங்களுக்கு அப்படின்னு ஒரு எஸ் நோ, நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் பேசவே முடியாது. எடுப்புலையே அபாண்ட குற்றச்சாட்டுலேருந்து ஆரம்பிக்கிறது. என்னவோ அதுக்கு நாள் வரைக்கும் தேனும் பாலும் தெருவில் ஓடிக்கிட்டு இருந்த மாதிரியும், எல்லாரும் 2 கையால் அள்ளி வழித்து தின்னு போக மீதி தரையில் கொட்டி ஓடிக்கிட்டு இருந்த மாதிரியுமான ஒரு பேச்சு. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் நிலைமை முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தான் பொதுவாக எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்குங்க, எல்லாம் உருப்படாமல் போயிட்டு இருக்கு. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா,
நாங்கள் ஆட்சியில் இருந்தது வரை அமேசிங்காக இருந்தது, நாங்கள் ஆட்சியை விட்டு போனது உடனே மகா மட்டமாக போய்விட்டது, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் தேனாரும் பாலாரும் ஓடும். அதாவது லிமிடெட் போய். ஆனா இந்த மாதிரியான ஆட்களுடைய எண்ணமே வேற. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த அம்மா ஹெல் லிங் வந்து என்ன பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட மைக்க தூக்குறாங்க. அவர் வந்து இவங்கள்ட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு போயிடுறாரு. போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் வாங்க, நாங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம், அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் வாங்க அப்படின்னு இவருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தப்பு அப்படின்னு சொல்லுவேன். இவங்க வேணும்ட்டே பிரச்சனை பண்ணணுன்ட்டு ஒரு அம்மா எழுந்து நிற்குது. ஸோ அவங்க வராங்க. வந்த உடனே அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. ஒய் ஷுட் வி ட்ரஸ்ட் இந்தியா தான் கேள்வி. நார்வே வந்து ப்ரெஸ் ஃப்ரீடத்தில் நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்குது, இந்தியா 157வது இடத்துல இருக்குது, நாங்கள் ஏன் இந்தியாவை நம்பணும்? என்ன கேள்வி இது? நம்பாட்டி போ, வீட்டில் போய் உட்காந்துக்கோ. உலகம் நம்மளை நம்பணுங்கிறதுக்காக நம்ம தரையில் விழுந்து வணங்கிட்டு இருக்க முடியுமா? ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்ம கட்டுடைக்க வேண்டியதாக இருக்குது. நார்வே ப்ரெஸ் ஃப்ரீடத்தில் நம்பர் 1ல் இருக்குங்கிறதுனால நீ ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் உங்கள் பிரைம் மினிஸ்டர் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பியா? அவர் திருப்பி அடிச்சிடுவார், இல்லை உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார். நீ அவர்கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறியா? உங்கள் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் நாட்டில் பிரச்சனைகளே இல்லையா, அதை பற்றி நீ கேள்வி கேட்டால் அவர் வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லி சமாளிஃபிகேஷன் தான். எல்லாரும், எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான். யாரும் வந்து உங்களை வந்து அப்படியே தூக்கி கொண்டாடிட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா ப்ரெஸ் ஃப்ரீடமில் 157வது இடத்துல இருக்குன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஆங்கில பத்திரிகையாளர் தான் அதை நம்பும். அத்தனை சுதந்திரத்தோடையும் பிரைம் மினிஸ்டரையும் அவர் சார்ந்த கட்சியையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களையும் சதா திட்டி தீர்த்து கொண்டிருக்கும் அத்தனை சுதந்திரத்தையும் பெற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறுப்பாளர்களை தவிர யாராவது இந்தியா ப்ரெஸ் ஃப்ரீடத்தில் 157வது இடத்துல இருக்குங்கிறத நம்புவாங்களா? இது ஒரு பெரிய ராக்கெட். இந்தியா வந்து ப்ரெஸ் ஃப்ரீடத்தில் இங்கே இருக்குது. இந்தியா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பசி பட்டினி பஞ்சத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த ரேட்டிங்கோடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்க்கணும். அதில் என்ன ஆகும்னா, கடந்த 12 வருஷமாக இங்கே இருக்கிற ஆட்சி வந்து பாரதிய ஜனதாவோட ஆட்சி. அதை தவிர மாநிலங்களில் யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம். ஆனால் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா இகழ்வும் எல்லா வெறுப்பும் நரேந்திர மோடிக்கே அப்படின்னு அவர் தலையில் தூக்கி போட்டுருவாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் மகாராஷ்டிராவில், விதர்பாவில் விவசாயிகள் கடன் தொல்லையினாலையும் விளைச்சல் பொய்த்து போகிறதுனாலையும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு க்ளோஸாக நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கடைசியாக அந்த மாதிரி நியூஸ் நீங்கள் என்னைக்காவது பார்த்தீங்களா? சமீப காலங்களில், கடந்த பல வருடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணற்ற குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட சீசனில் கொத்து கொத்தாக செத்து போவார்கள். ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் காரணமாக. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா, ஆட்சி மாற்றம் நடக்குது, யோகி ஆதித்யநாத் வராரு, இன்னைக்கு வந்து பேச்சே கிடையாது, நோ டெத்ஸ். நீங்கள் அப்படி குறிப்பிட்டு எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் கோவிட் வந்தது, உலகமே அதை எதிர்கொள்ள தடுமாறி திணறிய போது இந்தியா இந்தியர்களுக்கு இத்தனை பேருக்கும் வேக்சின் கொடுத்தது போக உலகெங்கிலும் டப்பா போய் நம்ம வேக்சின் கொடுத்தோம். இந்த நாட்டை பார்த்து உன்கிட்ட ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை, உன்னை நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பட் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு வந்து கேள்வியை கேட்டு பதில் வாங்குறது இல்லை உன்னுடைய இது, கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்கிறது. பேசிக்கலி பைக்குள்ளே ஒரு தண்ணி பாம்பை வச்சுக்கிட்டு போயிட்டு நல்லா கூட்டத்துக்கு நடுவில் அந்த பாம்பை உருவி தூக்கி போட்டு பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறது, அதுதான் உன்னுடைய வேலை. அவன் தான் ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர். உடனே கமோஷன், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி குதிச்சு, 4 பொண்ணுங்க வீல்னு கத்திக்கிட்டு அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி தப்புன்னு ஒருத்தர் கீழே விழுந்து அவர் மேலே 4 பேர் மிதிச்சு, அதே மாதிரி தான் நெருப்பு பற்ற வைக்கிறது. கூட்டத்துக்கு நடுவில் நெருப்பு அப்படின்னு கத்தினா எங்கே ஐயோ ஓடுறா எல்லாரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இது. ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் பேச மாட்டார், அவருடைய ஓன் காரணம் இருக்குது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? இந்தியாவை நம்பினா என்ன, நம்பாட்டி உனக்கு என்ன? எதுக்காக இந்தியா உங்ககிட்ட வருது? உங்ககிட்ட ஏதாவது ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு முன்னாடி பிச்சை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரிக்காக வருதா? இல்லை, காசை கொடுத்து ஈக்வினார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது,
அதுகிட்டக்க லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் வாங்குறதுக்காக வராங்க. நீ நம்பினா நம்பாட்டி என்ன? உனக்கு உன்னை யாரு கேட்டா? உன்னையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்கள உட்கார வச்சு நம்ம ஆளுங்க நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே, இவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். என்ன பண்ணணும்? இதே அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ளீஸ் சிட் டவுன் மேடம், நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் அஸ் ஹேவிங் டு ட்ரஸ்ட் யூ. உன்ன மேலே ட்ரஸ்ட் எங்களுக்கே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து பின்னாடி உட்காருங்க, உங்களுக்கு கேள்வியெல்லாம் அப்புறமா. நீங்கள் உருப்படியாக ஏதாவது கேள்வி இருந்தால் இந்தியாவும் நார்வேயும் சேர்ந்து உலகத்தில் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா பேசலான்னு. உன்னை நான் ஏன் நம்பணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா? இதை ஒரு கேள்வின்னு இதுக்கு ஒரு பெருமை. இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வேற. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுங்க பொங்கி கொட்டிட்டாங்க. இப்போ நான் பொங்கி கொட்டினேன்னா அது வேற விஷயம். எனக்கு கடுப்பாக இருக்குது. இந்த அம்மா 30 வயசு கூட ஆகலை. உன் வாழ்க்கையில் நீ ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பியான்னு தெரியாது. இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியுமா? இந்தியாவை பற்றி 4 கட்டுரை படிச்சிருக்கியா? ஒரு கட்டுரையாவது எழுதியிருக்கியா? இந்தியாவை இந்த அம்மா கவர் பண்ணதே கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம கோபத்தில் திட்டுறோம். இப்போ நான் பேசுகிறேன்னா நான் ஏதோ ஒரு யூடியூபருங்க, அது வேற விஷயம். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த 4 பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்படியே வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பொங்கி கொட்டி, உங்களுக்கு எங்கள் நாட்டை பற்றி தெரியாது, நாங்கள் வந்து எங்களுக்கு 200 டிவி சேனல் டெல்லியில் மட்டுமே இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜில், ஹிந்தியில், மல்டிபிள் லாங்குவேஜில் அப்படின்னு. எங்களுக்கு எவ்வளவு நியூஸ் பேப்பர் இருக்குது தெரியுமா? யாரோ ஒரு இக்னரண்ட் என்ஜிஓ எங்களை பற்றின ப்ரெஸ் ஃப்ரீடம் பற்றி எதையோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுறான். எங்கள் நாட்டில் ஏதோ தினம் தினம் தெருவில் எல்லாரும் ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு போயிடுறான். நீங்கள் அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்குறீங்களே. 1947 நாங்கள் வந்து எங்களுடைய பெண்களுக்கு வாக்களிப்பதற்கு சுதந்திரம் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நேற்றுக்கு தான் ஜேர்னலிசத்துக்கு வந்திருக்கிற ஒரு அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ப்ளீஸ் சிட் டவுன். இப்போ ட்ரம்ப்பாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் இதே கேள்விக்கு? உங்கள் நாட்டில் நீங்கள் ஒரே அராஜகம் பண்ணுறீங்களே, ஈரான் மேலே குண்டு போடுறீங்களே அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? நம்ம இந்தியர்களுக்கு வந்து என்ன ஃப்ளஸ்டர் ஆகிடும். இதை டக்குன்னு நம்மளால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான். அப்புறம் ஒரே லெக்சராக கொடுக்குறாரு. இன்னும் என்ன சொல்லாமல் விட்டாருன்னா, எங்கள் நாட்டில் புத்தர் என்ற ஒரு மகான் பிறந்திருக்கிறார். 2400 2500 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தெரியுமான்ட்டு லெக்சர் அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடல. அதுக்கு பதில் வி பிலீவ் இன் ஈக்குவாலிட்டி, வி பிலீவ் இன் ஹியூமன் ரைட்ஸ். இவங்களுக்கு பதில் சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு தோணுது. என்ன அதாவது வந்து என்ன மாதிரியான கேள்வியை கேட்குறாங்களோ அவங்கள எங்கே வைக்கணும். ஆனால் அதோடு விட்றாங்களான்னா, நம்ம நாட்டில் இந்த 5ஆம் படை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் கட்சி தான். அவங்க வந்து அவ்வளோதான், அல்வா கிடைச்ச குஷி ராகுல் காந்திக்கு. இந்தியாவோட இமேஜ் என்னாகிறது உலகம் பாருங்க. இவர் வந்து இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை ஒன்று வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு நம்மளுடைய பிரதமரை பற்றி. அவர் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து காம்ப்ரமைஸ்ட். இந்த காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுது? இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ்டுனா என்ன அப்படிங்கிற அர்த்தம் புரியுது? ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்கா என்னும் நாட்டிடம் நம்முடைய பிரதமரை பற்றி ஏதோ வித ரகசிய படங்கள், தகவல்கள் ஏதோ விதத்தில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. காம்ப்ரமைஸ்னா அதான் அர்த்தம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை தினம் தினம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஏதோ விதத்தில் நம்முடைய பிரதமர் அமெரிக்க நாட்டிடம் சிக்கி இருக்கிறார் அப்படின்னு இந்த ராகுல் காந்தி சொல்கிறான். நம்முடைய ப்ரெஸ் ஃப்ரீடத்தை விடுங்க, நம்ம நாட்டில் என்ன ஃப்ரீடம் இருக்குன்னா, இந்த மாதிரி சொல்கிற ஆளையும் நம்ம விட்டு வச்சுருக்கோம். அதுதான் ஃப்ரீடம், அதுதான் சொல்லியிருக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்கள் நாட்டை நாங்கள் ஏன் ட்ரஸ்ட் பண்ணணும், உங்களுடைய ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அம்மா குழந்தை, சின்ன குழந்தை தானே அது கேள்வி கேட்டது. எங்கள் ஊரில் ஒரு கிட்டத்தட்ட 60 வயசு கிட்டக்க வந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆள். அந்த குழந்தைய அந்த குடும்பத்தினர் வந்து, அந்த கட்சியினர் வந்து அவரை எதிர்கட்சி தலைவராக ஆக்கி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு, என்னை பற்றின, நான் வந்து அமெரிக்காவுடைய கையில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஆளுன்னு சொல்கிறான். அதை பார்த்து நான் கோச்சிக்கிட்டு என்ன, நான் விட்டு வச்சுருக்கேன் பார்த்தியா, அதுலேருந்தே உனக்கு புரியணுமா? இப்போ உங்கள் ஊரில் அந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் எதிர்கட்சி தலைவர் உங்கள் பிரதமரை பார்த்து காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்னுடைய மெச்சூரிட்டி அது காமிக்குது.
அந்த ஆளோட இம்மெச்சூரிட்டியை காமிக்குது, என்னுடைய மெச்சூரிட்டி இது காமிக்குது. நீ யார் மாதிரி ஆகணும்? ராகுல் காந்தி மாதிரி ஆகணுமா, இல்லை என்ன மாதிரி மெச்சூரிட்டியோட நடந்துக்கணுமா? உனக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலை இல்லையா? அதனால நீ வந்து நல்ல குழந்தையா நிறையா ஜேர்னலிசம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக முன்னுக்கு வர என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சொல்லலை. சரி, ராகுல் காந்தி இப்படி சொல்லியிருக்காருன்னா ஜெயராம் ரமேஷ் என்ன லாங்குவேஜ் பாருங்க. இது எப்படி வந்து நிஜமாவே எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. இது எப்பன்னா இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி டச்சு பிரதமரோட, அதாவது நெதர்லாண்ட்ஸ் பிரதமரோட இவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வீடியோ போடுறாங்க. அதில் இவர் கையை காலை ஆட்டி பேசுகிறாரு. அதுக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் அதாவது எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எவ்வளவு கீழ்த்தரமான மட்டரகமான ஆட்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தைகள்ல புலப்படுது. நம்மளுக்கு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இருக்குங்க. ஏன்னா பாருங்க, வாட் போகஸ் கியான் இஸ் த செல்ஃப் ஸ்டைல்ட் பட் thoroughly exposed விஸ்வகுரு giving to the Dutch PM who actually called him out. செகண்ட் பார்ட்டை விட்டுடுவோம். வாட் போகஸ் கியான், நம்ம பிரதமரை பார்த்த ஜெயராம் ரமேஷ் சொல்றது வந்து டச்சு பிரைம் மினிஸ்டர்கிட்ட thoroughly exposed விஸ்வகுரு, அவர் வந்து இந்தியா தான் விஸ்வகுருன்னு சொன்னார். நம்ம பிரதமர் தன்னைத்தானே விஸ்வகுருன்னு மாதிரி சொல்லிக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் யாருன்னா, எங்கெல்லாம் ராகுல் காந்தி உளறிடுவாரோ ஓடி போய் அவரை காப்பாற்றி அவருக்கு இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆனாவண்ணா. இப்போதான் அவங்க வந்து உயிரெழுத்துக்களை கூட ஒன்றும் முடிக்கல, அதுக்கப்புறமா மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் போகணும். இவர் வந்து தன்னை பொய்யாக காட்டிக்கொள்ளும் விஸ்வகுருவாக பொய்யாக காட்டிக்கொள்ளும் நரேந்திர மோடி புருடா விட்டு கொண்டிருக்கிறார் டச்சு பிரைம் மினிஸ்டரிடம் அப்படின்னு எழுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இவர்களை வைத்து கொண்டு நாம் வந்து அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையே வந்து இப்போ ராகுல் காந்திக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபாரின் பிரஸ்ல யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ராகுல் காந்தியோடைய எத்தனையோ இன்டர்வியூவை பாருங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பார். 2 உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அதுவும் ஃப்ரெண்ட்லினா நம்ம சின்ன குழந்தையெல்லாம், நம்ம குழந்தைகள் பிளாஸ்டிக் பேட்டை வச்சு கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுப்போம் இல்லையா? அப்போ வந்து அப்படியே அல்வா துண்டு மாதிரி அப்படியே அலைக்கா பந்து தூக்கி போடுவோம், இங்கே அடி அப்படின்னு. அது ட்ரைங்னு அடிச்சு விட்டாலும் நம்மளே வந்து அந்த பந்தை எடுத்து பேட்டில் போட்டு அடிச்சு 4 6 கை தட்டுவோம். அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சு ராகுல் காந்தியை உட்கார வச்சு அதுக்குன்னு ஒரு நல்ல தளம் ஏற்படுத்தி ஒரு கேள்வியை கேட்டால், ஏற்கனவே அது ரிலீஸ் பண்ண கேள்வி கேட்குறவர் என்ன கேள்வி கேட்க போறாங்கிறது முன்னாடியே இவர்கிட்ட சொல்லி வச்ச கேள்விக்கு முடிச்சுட்டு இருக்காரு பேன்ட்டு ஒரு 2 நிமிஷம். ஆனால் அது என்னன்னா அறிவார்ந்ததா மாற்றிடலாம். கன்னத்தில் இப்படி கையை வச்சுட்டு அப்படியே யோசிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ஆழமாக அறிவோட சிந்திக்கிறாரியா அப்படின்ட்டு. Violence and non-violence in Indian society. I mean, the word that comes to mind is forgiveness, right? It's not precisely the most accurate. It's கடைசியா வாய்க்கு வந்ததை வளர்றாரு. இதுதான் வந்து ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து பிரஸ்ஸை சந்திக்கிறதுல பயமே இல்லை. என்ன வேணாலும் வளரலாம். வளரினாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, ப்ரெஸ்ஸில் அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு மிக ஆழமான ஒரு கேள்வியை கேட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது நரேந்திர மோடிக்கு. அவர் ஏதாவது ஸ்லிப்பே ஆகாமல் இருக்கும் பொழுதே கூட தடுமாறிய நரேந்திர மோடி, பயந்து ஓடிய நரேந்திர மோடி, பத்திரிகையாளர்களை சந்திக்க நடுங்கும் நரேந்திர மோடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தலைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் என்னடானா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. போகிற இடத்துலலாம் இந்தியாவுக்கு உருப்படியாக என்ன செய்ய முடியும்னு பார்க்குறாரு. வரிசையாக அக்ரிமெண்ட்டாக அடித்து தள்ளுறாரு. எல்லாம் பயங்கர ஒர்த்தியான அக்ரிமெண்ட். இதை பற்றி நம்ம தனியாகவே இந்த 5 நாடுகளில் இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நான் வந்து தனியாகவே பண்ணுறேன்னா, இவ்வளவு பண்ணி இந்த ஆளுங்கள்ட்ட வாங்கி கட்டிக்கணும்னு இருக்கு பாருங்க. வெளியில் வந்து இந்த வெட்டி பத்திரிகையாளர்கள்ட்ட கத்துக்குட்டிகள்கிட்டலாம் இந்தியாவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து, நார்வேயோடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் எங்கே இருக்குது பாரு, இந்தியாவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் எங்கே இருக்குது பாரு, ஒய் ஷுட் வி ட்ரஸ்ட் யூ, நாங்கள் ஏன் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும் அப்படின்லாம் அபத்த களஞ்சியங்களாக
உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களோட இட்ஸ் சேட் திங். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்னும் கவனமாக சரியான ஆட்களை வைத்துக்கொண்டு ஒழுங்காக கேள்வி கேட்கறதுக்கு 4 கேள்வி ஃப்ரெண்ட்லி கேள்வி, 2 கேள்வி, இதெல்லாம் வந்து பை த வே இன்னைக்கு வந்து நமக்கு அந்த அந்த நாடுகளெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன், விச் இஸ் ஆல்சோ அன்ஃபார்ச்சுனேட். கொதித்தெழுந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மணி ஹெல் லிங்கோடைய ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ரிப்போர்ட் அடித்து தள்ளிட்டாங்க. அது அது பாவம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதனால வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த பேஜ் 2த்தையும் சஸ்பெண்ட் பண்ணிருச்சு மெட்டா. அந்த அளவு அந்த மாதிரி ஒன்றும் மோசமாக இந்த அம்மா பண்ணிடல. இருந்தாலும் இவங்க வந்து இப்போ அவங்க வந்து ட்விட்டர் ஒன்று மட்டும்தான், x.com ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் அவங்க வந்து கதறாங்க, ஏன் வந்து என்னுடைய சைட்டை வந்து இந்த மாதிரி மெட்டா நிறுத்திடுச்சுன்னு தெரியல, இதுலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க, எனக்கு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அது அந்த அளவுக்கு போனது நியாயம் இல்லை. அதை தாண்டி வந்து அவங்கள டாக்ஸ் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோன் நம்பரை வெளில போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவே ஃபோன் நம்பர் போட்டுருச்சு. இப்போ ஆனால் அவங்க வேறு பக்கம் அவங்க பாப்புலர் ஆகிட்டாங்க. அவங்களுடைய ட்விட்டர் ஃபாலோவர்ஸ், x.com ஃபாலோவர்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்கள இந்தியாவில் அது வேற ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் அந்த அம்மா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து இப்போ டெலிவிஷன் யூடியூப் ப்ரோக்ராம்கெல்லாம் அவங்கள கூப்பிடுறாங்க. என்ன, எப்படி எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஓட விட்டு இல்லைம்மா, அதை பற்றி பேசுனி அப்படின்ட்டு அப்படியே எடுத்து கொடுத்து அந்த அம்மாவும் ஜாலியாக அதனால் ஏதாவது சம்பாரிச்சதுன்னா பரவாயில்ல, போனால் போகுது. பட் பாவம்பா, அவங்க மெட்டா நண்பர்களே, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அவங்க பக்கத்தை ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க. அந்த அளவுக்கு அவங்க கெட்டதாக ஒன்றும் பண்ணிடல. இதுக்கு நடுவில் அவங்க வேற வந்து நம்ம மக்கள் இவங்க வந்து பாகிஸ்தான் ஏஜென்ட்டு, காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல இவங்க அதெல்லாம் வேற டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாரிடமும் காசு வாங்கவில்லை, நான் எந்த நாட்டின் ஸ்பையும் கிடையாது, உளவாளியும் கிடையாது. அவங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இங்கிலீஷ். இப்போ அவங்களுக்குன்னா கட்டுரையெல்லாம் வேற எழுதி கேட்டாங்க. அவங்க நார்வீஜியன் லாங்குவேஜ்லையும் கட்டுரை எழுதுறாங்க, அது இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகி ஸ்டார்டமுக்கு வந்துட்டாங்க. இப்போ அது வேணால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை திட்டினாலும் நீங்கள் ஸ்டார் ஆகலான்ட்டு. அது வரக்கூடிய நாட்களில் பல்வேறு நாடுகளையும் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், இது அவாய்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவாய்டபிள் சம்பவத்தை வந்து இந்திய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அயலுறவுத்துறை அமைச்சகத்தின் அலுவலர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு விதமான டூல் கிட் ஜேர்னலிசம். இதை பார்த்துட்டு இதே மாடலில் நாளைக்கு வந்து இதை பல இடங்களையும் கொண்டு வருவாங்க. ஏற்கனவே ஃபினான்ஷியல் டைம்ஸில் ஒரு கட்டுரை வந்து விட்டது, நரேந்திர மோடியை ஆதரிக்கும் மத்திய தர மக்கள் முதல் முறையாக அவரிடமிருந்து விலகுகிறார்களா அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அது மாதிரி இன்னைக்கு இனிமேல் தொடர்ந்து இப்போ ஆரம்பித்து 2029 வரைக்கும் கோலாகலமாக இந்த மாதிரியான பல்வேறு கட்டுரைகள் வர ஆரம்பிக்கும், பல்வேறு வீடியோ ப்ரோக்ராம் வர ஆரம்பிக்கும். திரும்ப வந்து கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நாட்டையே சுடுகாடாக மாற்றியவர் நரேந்திர மோடி என்று ஆவணப்படங்கள் எல்லாத்தையும் திரும்ப தூசு தட்டி ஆனந்த் பட்வர்தன் ஒருத்தர் ஏதோ ஒன்று இயக்கியிருக்காரு, அது திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், இது ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருக்கிறது தான். அதெல்லாம் தாண்டி தான் அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ உலகம் முழுவதும் போயும் வந்து ஒரு பக்கம் அவார்டாக வாங்கி சேர்த்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் திட்டாவும் வாங்கி சேர்த்துக்கிறாரு. மனுஷனை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஆனால் நமக்கு நல்லது பண்ணுறாரு, திட்டுகளை எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு. அதனால் அவரை வாழ்த்துவோம். வேறு எந்தெந்த நாட்டில் அவரை பற்றி நல்லதாக என்ன சொல்கிறாங்க, கெட்டதாக என்ன சொல்கிறாங்கங்கிறதோட வேற ஒரு ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.